ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பாரிஸில் என்னென்னலாம் வாங்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ பாரிஸ் ஷாப்பிங் போகும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன் நான். இது எத்ராஜி ஷாப்பில் வாங்கினது. இது ஒரு விளக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இது ஒன்று வாங்கினேன் நான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 315. ஸோ இது பெருமாள் விளக்கு. ஸோ ரொம்ப ஹெவியாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு மேட் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 46. ஆனால் சூப்பராக இருந்தது, நல்லா கனமாக இருந்தது. சரி சொல்லிவிட்டு ஒரு 2 வாங்கினேன் நான். இதுவும் 2 நல்லா இருந்தது. பாரிஸில் இது 2 தான் வாங்கினேன் நான். அடுத்ததாக இந்த சாம்பிராணி இதெல்லாம் வாங்கினேன் நான். அப்புறம் இந்த பால் சாம்பிராணியும் வாங்கினேன். அப்புறம் இந்த கப் சாம்பிராணி இதுவும் வாங்கினேன். இது மாதிரி இருக்கும். இதை எரிய வச்சுட்டு இதுக்குள்ளே தசாங்கம் போட்டு நம்ம எரிய வச்சுட்டு வீடு ஃபுல்லாக காட்டினாக்கா அவ்வளோ வாசனை நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இந்த ஜெல் வாங்கினேன். இந்த 7 பாட்டில் வாங்கியாச்சு. அடுத்ததாக இந்த ஒரு மாப்பும் வாங்கினேன் நான். அடுத்ததாக இந்த நட்ஸ் எல்லாம் நான் யூஸ்வலாக அங்கே தான் வாங்குவேன் நான். என் பாப்பா அந்த ஜெம்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்படியே நாசனம் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன வாங்கினேன்னா இந்த பம்ப்கின் சீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த உடைச்ச முந்திரி, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் இந்த ஒரு நட்ஸு கிர்னி பழ நட்ஸு. இதுதான் பாதாம் முந்திரியில் கொஞ்சம் என்கிட்ட லாஸ்ட் மந்த் வாங்கினதே நிறைய இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் மந்த் வீட்டில் தானே இருந்தோம், அதனால் எதுவும் அவ்வளோவா செலவாகலை. ஸோ இப்போ எனக்கு தேவைப்பட்ட ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். அப்புறம் இது யூஸ்வலாக இந்த ஒரு ஜெம்ஸ், இது ரொம்ப நல்லாயிருக்கும், இதுவும் வாங்கியாச்சு. இதெல்லாம் தான் இந்த மே மந்த்துக்காக நான் பாரிஸில் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ். இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கு வாரம் ஒரு பாட்டில் ஆகும். நான் துலக்கிற சாமாக்கு எனக்கு இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டிப்பாக எத்ராஜி ஷாப்பில் இதெல்லாம் வாங்கலாம். ஸோ இந்த பால் சாம்பிராணி பார்த்திங்கன்னா 50 ரூபாய். இது வாங்கலாமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் 250 கிராம் வாங்குவேன், அதுவே எனக்கு 140 தான். சூப்பராக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் விலை ரேட்டு. என் ஹஸ்பண்ட் தான் இப்போ வாங்கினாங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இந்த தேன் கூட அந்த நாட்டு மருந்துகளில் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகல, அதனால் கவரில் கட்டி கொடுத்தாச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாரிஸில் வாங்கினாக்கா எனக்கு இது எல்லாமே வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு 2-5 கிட்ட ஆயிருக்கும். எனக்கு நட்ஸு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆச்சு எனக்கு. இப்போ இது ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் எனக்கு நான் பாரிஸில் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த கடையுடைய டீட்டெயில்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ.